தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ சம்பர் என்ற அசுரனுடன் தசரதன் போர் புரிந்து கொண்டிருக்கிறார். அவன் மாய வித்தைகளை எல்லாம் புரிந்து தசரதனை மயக்கமடைய செய்து விடுகிறான். அப்பொழுது கைகேயியானவர் அந்த ரதத்தை ஓட்டிக்கொண்டு தசரதனுக்கு சாரதியாக இருக்கிறாள். ஆனால் தசரதன் மயங்கி விழுந்த பொழுது அவளே அந்த போரை மேற்கொண்டு போர் செய்து அந்த சம்பகவனிடமிருந்து தசரதனை காப்பாற்றி ஓரிடத்தில் மறைத்தும் வைத்து பின்னர் இவன் மயக்கத்திலிருந்து தெளிவடைகிறான். அப்பொழுது தசரதன் கைகேயியிடம், உனக்கு 2 வரங்கள் கொடுக்கிறேன், உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்கிறான். ஏனென்றால் தன்னுடைய உயிரை காப்பாற்றியவள் கைகேயி அல்லவா. அந்த போரிலும் வெற்றி அடைகிறார்கள். அப்பொழுது கைகேயானவள், எனக்கு எந்த இதுவும் தேவையில்லை, இப்பொழுது நான் வேண்டும் பொழுது அந்த வரங்களை வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அந்த வரத்தை இப்பொழுது மந்தரையானவள் கைகேயிக்கு ஞாபகப்படுத்துகிறார். உனக்கு 2 வரங்கள் தசரதன் கொடுத்திருக்கிறார், அதை இப்பொழுது கேள். அதில் ஒன்று, பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றும் ஸ்ரீராமர் 14 வருடங்கள் வனத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் 2 வரங்களை கேள் என்கிறாள். கைகேயானவள், சரி, பரதன் நாடை